பொதுவாக மத நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, அவர் தலைமைச் செயலர் சொல்கிறாங்க. இந்த கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் சில விஷயங்களை நாம் முடிவெடுத்திருக்கோம். ஆகையினால வேண்டுமென்றே நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நிறைவேற்றக்கூடாதுன்னு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது நீதியரசர் அவர்கள் சொல்கிறது என்ன சொன்னாங்க, நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவும் சமுதாய நல்லிணக்கணும் மத நல்லிணக்கணும்னு சொல்லிக்கொண்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நிறைவேற்றாமல் இருப்பது அது ஒரு காரணமாக சொல்லக்கூடாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கு. ஆகையினால இந்த உத்தரவுகளை இப்படி புறக்கணிப்பது தவறு என்று சொல்லியிருக்கார். ஒட்டுமொத்தமாக கேட்டுட்டு கால அவகாசம் கேட்டபடியால் கால அவகாசம் கொடுத்து இதை அட்ஜர்ன் பண்ணியிருக்காங்க. அடுத்து தள்ளி வைத்திருக்கிறார்கள் நீதியரசர் அவர்கள். இந்த தரப்பினுடைய வழக்கறிஞர்கள், ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள், மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் ஆஜராகிறாங்க. கற்றறிந்த வழக்கறிஞர்கள் அவர்களுடைய கோவிலுக்காக, HRNC-க்காக, அரசுக்காக, காவல்துறைக்காக, ஆட்சியருக்காக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் அவரெல்லாம் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள், மிகப்பெரிய அளவில் கட்டணம் வாங்கக்கூடியவங்க, ஃபீஸ் வாங்கக்கூடியவங்க. இவர்கள் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு இந்த சொந்த கண்ணை இன்னும் நம்முடைய விரலால் குத்திக்கொள்ளு சொல்லுவாங்க, சொந்த காசில் சூனியை வைக்கிறது சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக கோயிலுக்கு எதிராக கோயிலே காசு கொடுத்து இந்த வழக்கறிஞர்கள் நியமித்திருக்காங்க. அப்போ மக்களுடைய மன உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம காவல்துறை மிகப்பெரிய அளவில் திரு விகாஸ் சிங் போன்ற வழக்கறிஞர்களை, அபிஷேக் சிங்வி போன்ற வழக்கறிஞர்களை, மிகப்பெரிய வழக்கறிஞர்களை, ஜோதி போன்ற வழக்கறிஞர் பெருமக்களை இவங்கெல்லாம் நியமித்து, அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய ஆன்மீக உணர்வு, முருகபக்த உணர்வு, நம்முடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், இந்த விஷயங்களுக்கெல்லாம் எதிராக ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.